பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 311வது நாளை அடங்கியிருக்கிறது. இதில் இப்பொழுது உச்சகட்டமாக பேசப்படுகின்ற ஈரான் தாக்குதல், அதற்கு பக்கத்துணையாக நிற்கப் போகிற லெபனானுடைய தாக்குதல், இவையெல்லாம் இவற்றை பற்றி எல்லாம் பல விரிந்த திட்டங்கள் வெளியே வந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் வைகறை விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கின்றோம். அதனை நீங்கள் பார்க்க வேண்டும், சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும், ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அவற்றையெல்லாம் இந்த சேனலில் சொல்ல முடியவில்லை என்பதுதான் அந்த சேனலுக்கு உங்களை போக வைக்கின்றோம். ஆகவே இங்கிருந்து அங்கே அந்த சேனலை நிறைய தகவல்கள் இன்றைக்கு இருக்கின்றன. அவற்றை நீங்கள் காண வேண்டும். அடுத்து இந்த வீடியோவில் நாம் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை பேச இருக்கிறோம். அது இஸ்ரேலிய இராணுவ தளபதி கேலண்டுடைய தொடர் அறிக்கைகளும் நெத்தன்யாகுவுக்கு எதிரான பேச்சுகளும். நெத்தன்யாகுவிடம் நீ சொல்லுகின்ற இந்த வெற்றி அல்ல என்பதை சொல்லிவிட்டார் என்பதை நேற்று நாம் தெரிவித்தோம். இப்பொழுது என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இருந்த நேரத்திலெல்லாம் அதை தட்டி கவிழ்த்தாய், இப்பொழுது நீயே நெத்தன்யாகு இப்போ பேச்சுவார்த்தைக்கு போகணும்னு சொல்றார். ஏன்னா அவர் அந்த தாக்குதலால் அரண்டு போய் கிடக்கிறார். அந்த அமெரிக்காவினுடைய உளவுத்துறை நித்தமும் தருகின்ற தகவல்கள் அவருக்கு நெத்தன்யாகுவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னொரு விஷயம் நெத்தன்யாகுவுக்கு அல்லது இஸ்ரேலுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துது. அது என்னவென்று சொன்னால், ஈரானில் என்னென்ன நடக்கிறது என்பதை சேட்டலைட் வழியாக, அதனுடைய இராணுவம் எங்கே மூவ் ஆகுது என்ன என்பதை சேட்டலைட் வழியாக இஸ்ரேல் கவனித்து கொண்டு இருக்கிறது. இதை ஈரான் தெரிந்து கொண்டு தன்னுடைய இராணுவத்தை சும்மா இங்கிருந்து அங்கே பார்டருக்கு வர்ற மாதிரி, தாக்க போகிற மாதிரி, இப்படி சில நகர்வுகளை நகர்த்துகிறது. ஒவ்வொரு நகர்வும் ஈரான் நகர்த்துவது நாம் பார்க்கிறோம், இஸ்ரேல் பார்க்கிறது என்பதை ஈரான் கண்டுகொள்ளவில்லை என்று நினைத்து இவர் எதிர் நடவடிக்கை எடுக்கிறார். அந்த எதிர் நடவடிக்கை என்னவென்று சொன்னால், மக்கள் அங்கே போவாத பதுங்கு குழிக்கு போன்னு சொல்லுவதுதான். அது பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. ஒருவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த யுத்தத்தில் வெறும் போர்ப்படைகள் மட்டும் டென்ஷனில் இல்லை, மொத்த இஸ்ரேலிய மக்களும் டென்ஷனில் இருக்கிறாங்க. இன்னொன்று கவனிக்கணும், நம்ம 311 நாளில் 300 நாட்களும் நெத்தன்யாகுவுக்கு எதிராக போராடுகிறார்கள். இப்போ தாங்கள் எப்பொழுதும் தாக்கப்படலாம் என்ற நிலை இருந்தும் சந்தடி கேப்பில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை நடத்துகிறாங்க, ஒரு ஊர்வலத்தை நடத்தி விடுகிறார்கள், ஒரு கோஷம் போடுதலை நடத்தி விடுகிறார்கள். அந்த மக்கள் மட்டுமல்ல, மிகப்பெரிய நெருக்கடியில் இருப்பது இஸ்ரேலுடைய பொருளாதாரம் என்று சொல்லுகிறார்கள். மிகப்பெரிய நெருக்கடியில் இருப்பது இஸ்ரேலிய பொருளாதாரம் மட்டும் என்று ஒரு வார்த்தையில் சொல்லிவிட முடியாது. அது வாணிபத்தை இழந்தது மட்டுமல்ல, இயற்கை வாயுகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டன. அதனால் இப்போ யுத்தத்தில் தாக்கு பிடிக்கிறதுக்கு போதுமான பவர் ஜெனரேஷன், மின்சக்தி அல்லது அணுசக்தி ஏதாவது உற்பத்தி பண்ணலான்னா அதுக்கு வழி இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அதனால் இது மிகப்பெரிய இழப்பு. பொருளாதார ரீதியாக வரக்கூடிய இழப்புகளை ஓரளவுக்கு அமெரிக்கா சரிகட்டும் என்றாலும் இந்த இழப்புகளை சரிகட்டுவதற்கு எந்த வழியும் இல்லை. இந்த இயற்கை வாயு அழிக்கப்படுவது அதுவும். அடுத்து ஜோர்டான், மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருப்பது ஜோர்டான் நேற்று அதனுடைய வான்வெளியை இஸ்ரேலுக்கு திறந்து விட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் ஈரான் எப்படி அதை எதிர்கொள்ளப் போகிறது என்று சொன்னால், முதலில் ஜோர்டானையே தாக்கி அதனுடைய தளங்களை பயன்படுத்துவது என்பதாக அது ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது. ஆக ஒரு பயங்கரமான பேனிக்கில் இன்னொரு இராணுவ நோக்கர் சொல்லுகிறார், இவ்வளவு பெரிய வல்லரசுக்கு பின்னாடி உள்ள இஸ்ரேலு எல்லா வல்லரசுகளும் தனக்கு துணையாக நிற்கக்கூடிய நேரத்தில் 10 மாதத்தில் 1 மாதம் முழுக்க பதுங்கு குழியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக அதனுடைய பிரைம் மினிஸ்டர் பதுங்கு குழியின் பாதாளத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இதற்கு முன்னர் ஈரான் தாக்கப் போகிறது என்று 13 நாட்கள், இப்பொழுது ஒரு 13 நாட்கள், 36 நாட்கள், இன்னும் பல வாரங்கள் அல்லது பல நாட்கள் அவர்கள் அதே பதுங்கு குழியில் இருக்க வேண்டிய ஒரு அசிங்கமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இத்தனையிலும் அது செய்வது ஜெனோசைட், அந்த கூட்டுப்படுகொலை. அந்த கூட்டுப்படுகொலையை பற்றி, குறிப்பாக இந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த படுகொலையை பற்றி
மிகப்பெரியதொரு விவாதம் உலக அரங்கில் மட்டுமல்ல, ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு குழுவிலும் நடைபெற்று வருகிறது. அதில் அமெரிக்கா கொடுத்த அந்த GBU-39 வெஹிக்கிள் ஆயுதம் எப்படிப்பட்டது என்றால் மிக கோரமாக மனித உடல்களை சிதைத்து விடுகிறது. இப்போ அவங்க அங்கிருந்து எடுத்ததில் 150 பாடி எடுத்திருக்காங்க. 150 பாடியும் அடையாளப்படுத்த முடியல. 70 கிலோ ஒரு பாடின்னு மூட்டை கட்டி வச்சிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு நமக்கெல்லாம் கண் கலங்குற மாதிரி இருக்கு. இவ்வளோ பெரிய கோரமான தாக்குதலை நடத்திவிட்டு அந்த இஸ்ரேலுக்கு அவருக்கு ICC வாரண்ட் இன்னும் வரலை. இதெல்லாம் அமெரிக்கா தடுத்து வைத்திருக்கிறது. இப்பொழுது அமெரிக்கா போர்ப்படை கப்பல்களை அனுப்பியிருக்கிறது. உலக அரங்கில் அழுத்தமாக பதியப்பட வேண்டியது இந்த இனப்படுகொலைகள் அத்தனையும் இந்த கூட்டுப்படுகொலைகள் அத்தனையும் யாரால் நடைபெறுகிறது என்று சொன்னால் அமெரிக்காவால், அதனோட ஆயுதங்களால், அதனுடைய போர் விமானங்களால் என்பதை நினைவு கூற வேண்டும். ஆனால் இப்பொழுது அத்தனையும் இருந்தும் மிகப்பெரிய பதட்டத்திலும் பதுங்கு குழியிலும் அமுங்கி கிடக்கிறது இஸ்ரேல் தான் என்பதை நாம் நிறுத்துவோம். ஜோர்டான் வேலியில் இன்னும் அதிகமான தாக்குதலை எதிர்பார்க்கலாம். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் கொண்டு வந்து கேட்குறோம். வாய்க்கிறதவான